காற்று சுழற்சி சுமத்ரா தீவு பகுதியிலிருந்து புறப்பட்டு இலங்கைக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வரக்கூடிய 24ஆம் தேதி நாளைய மறுநாள் இலங்கைக்கு மழைப்பொழிவை தொடங்க இருக்கிறது. இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் 25ஆம் தேதி மழைப்பொழிவை தொடங்கிவிடும். 26ஆம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா கரையோரம் மற்றும் தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தொடக்குவதற்கு சாதகம் இருக்கிறது. 27ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு உறுதியாக மழை தருகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 28ஆம் தேதியும் மார்ச் 1, 2, 3 தேதிகளிலே மழை இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரிக்கு தெற்கே புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சேலம், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர், நீலகிரிக்கு தெற்கே மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. வடக்கே போக போக மழையின் அளவு குறைவாக இருந்தாலும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை காத்திருக்கிறது. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பொழிவு மிக கனமழைப்பொழிவு கூட தெரிகிறது. நாலுமூக்கு ஊத்து போன்ற பகுதிகள் அதிக மழைப்பொழிவை பெறலாம். 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட நாலுமூக்கு ஊத்து காக்காட்சி பெறலாம். ஆனால் பிற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஒதுக்கி மிதமானது முதல் சற்று கனமழை பொழியும். ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பொழிவு கூட இருக்கலாம். தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவையும் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரவலான மழைப்பொழிவையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிற நிலையில அறுவடை விவசாயிகள் தங்களுடைய அறுவடை தானியங்களை, முதிர்ந்த அறுவடை தானியங்களை சரியான நேரத்தில் அறுவடை செய்து வைக்கோல் போன்றவற்றையும் சேமித்திடுங்கள். அடுத்த இடைவெளி என்பது மார்ச் 5 கிடைக்கும். மார்ச் 4 வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது. விரிவான அறிக்கையுடன் பார்த்து இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுக. நன்றி.